சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்க, சனி பகவானை குரு பகவான் பார்க்க, ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு திருமண தடை விலகும், திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. காதல் திருமணத்துக்காக காத்திருக்கிற மீனராசிக்காரங்க இனிமேல் தான் காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், காதலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், சிந்தனைகள் சிறப்பாகக்கூடிய பாக்கியம் எல்லாமே நம்முடைய மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தா குரு தரும் அதிர்ஷ்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் தன்னை துளைச்சவர்களுக்கு, 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணம் உண்டு. தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், இல்லை என் ஜாதக ரீதியாக என் மூத்த சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த கவலையை மறந்து உறவுகள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சி அதிகமாகுங்கிறத சொல்லலாம். அதேபோல் லாபங்கள் அதிகரிக்கும். இவங்க இப்போ கொடுக்குற எஃபெக்ட் இவங்களோட லைஃப்பில் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு கஷ்டப்படாமல் சிறப்படையக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய லாபம் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். இவங்க லைஃப்பில் மனதளவில் இருந்த போராட்டங்கள், மீளா துயரத்திலிருந்த நம்முடைய மீனராசி மீண்டு வந்து நான் எழுந்து விட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையை அடைந்து விட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமர்க்கலமாக இருக்க போகுது. ஓகே சார். மொத்தத்தில் இவங்க மீண்டு எழ போகிறாங்க மீனராசிக்காரர்கள். ஓகே சார். இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள் மேலும் இவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும்? நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வெற்றியை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். கூட சிவன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாக போயிடணும். இந்த குரு பயிற்சி நடக்கும்போது நடந்த பிறகு கட்டாயமாக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க கட்டாயமாக சூப்பராக இருப்பாங்க. அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை ஏமாத்தின துரோகிகள், ஏமாத்தின யாரோ டேஸ் வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருமே தொலைஞ்சு போயிடுவாங்க. இவங்களை மீட்டெடுப்பாங்க, வெற்றி பெறுவாங்க.